தமிழகத்தில் தொழில்களை முடக்கி மது, போதைப்பொருள் விற்பனை மற்றும் லாட்டரி விற்பனை விடிய அதிமுக ஆட்சியில் படுஜோராக நடைபெறுவதாக முன்னாள் அமைச்சர் தங்கமணி குற்றம் சாட்டினார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் ஆற்றல் அசோக்குமாருக்கு ஆதரவாக முன்னாள் அமைச்சர் பி. தங்கமணி வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், கடந்த அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட அனைத்து மக்கள் நலத்திட்டங்களையும் விடியா ஆட்சி முடக்கிவிட்டதாக குற்றம் சாட்டினார். காவிரி தண்ணீர் பெற்றுத்தராமல் தமிழர்களின் உரிமைகளை விடியா அரசு பறிகொடுத்து விட்டதாகவும் சாடினார். இன்றைய ஆட்சி திமுக ஆட்சி மின் கட்டணம் உயர்ந்து விட்டது, வீட்டு வரி உயர்ந்து விட்டது, குடிநீர் கட்டணம் உயர்ந்து விட்டது, தனித்துறையிலே முடிகின்ற அளவுக்கு ஆகிவிட்டது. ஏனென்று சொன்னால் அம்மாவர்கள் இருக்கின்ற போதும் எடப்பாடியார் இருக்கின்ற போதும் தொழிலெல்லாம் சிறந்து விளங்குகிறார். இன்றைய தினம் தொழிலாளர்களுக்கு வேலை இல்லை, தனிப்போட்டு இருக்கின்ற முதலாளிகள் எல்லாம் தனியை காயனா கிடைத்து போடுகின்ற நிலைமையை உருவாக்கிவிட்டது. இந்த அரசை தொழிலாளருடைய விரோத அரசாக இருந்து கொண்டு இருக்கின்றது. அம்மா அவர்கள் கொடுத்த தாலிக்கு தங்கம் திட்டத்தை நிறுத்திவிட்டார்கள், ஸ்கூட்டி திட்டத்தை நிறுத்திவிட்டார்கள், பணியிலே படிக்கின்ற மாணவ மாணவர்களுக்கு லேப்டாப் திட்டத்தை நிறுத்திவிட்டார்கள். அது மட்டுமல்ல, இன்று கல்லூரிக்கு முன்னாலும் பள்ளிகளுக்கு முன்னாலும் நம்முடைய கல்லூரியில் படிக்கின்ற மாணவ மாணவிகளாக இருந்தாலும் சரி, பள்ளியிலே படிக்கின்ற குழந்தைகளாக இருந்தாலும் இன்று கஞ்சா பழக்கத்திற்கு அடிமையாகின்ற அளவுக்கு இந்த அரசு போதை பழக்கத்தை எளிதாக மக்களுக்கு கிடைக்கின்ற வகையிலே விட்டுவிட்டது.